இது வந்து இன்னைக்கு நான் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இதை கொடுத்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ படிக்காதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. விஜய் என்ன பார்த்ததில்ல, பேசினதில்ல, ஏன்னா எனக்கு சம்பந்தமே கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க கூட அந்த கட்சியில வந்து நம்ம சேரணும் எப்படி இருக்கணுங்கிற பதிவு கூட நான் எங்கேயும் பண்ணதில்லை. அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்க இவர் ஒரு ஆர்ஃபன், ஒரு அனாதை, இப்படிலாம் வந்து நிறைய பேச்சுக்கள் வரும்பொழுது என்ன வந்து நான் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணியாகும். சன்னியாசியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சார். நானும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க ஜாலியா இருக்கும் அப்படி பார்த்தா ரொம்ப சீரியஸாவே இருக்கீங்களே சார். இந்த சீரியஸ்னஸ் இஸ் பை சாய்ஸா இல்ல திஸ் இஸ் யுவர் கேரக்டரா? அவரை பத்தி தெரிஞ்சதுல முக்கியமான நான் ஒரு ஆள் நான். ஏன்னா அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அவர் கூடயே முக்கியமான, அதாவது சார் அடுத்தது வந்து ஒரு குயிக்கான ரேபிட் ஃபயர் போட்டோ செக்மெண்ட். டக்குன்னு ஒரு போட்டோ, அந்த போட்டோவை பார்த்த உடனே யோசிக்காம உங்க மனசுக்கு வரக்கூடிய இல்ல யோசிச்சு உங்க மனசுக்கு வரக்கூடிய ஒரே வார்த்தை, மேக்ஸிமம் 2 வார்த்தை, ஜஸ்ட் குயிக்கா ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. and we'll get the pictures please. பிறப்பால் தலைவராக்க ட்ரை பண்றாங்க. ஓகே, 2 பேர் இருக்காங்க சார், அதனால 4 வார்த்தை சொல்லலாம். 2 பேரும் இணையணும், சமூக நீதிக்காக உருவானாங்க. சாதி ரீதியா அவர் வந்து போனாலும் ஆரம்பத்துல சமூக நீதிக்காக வந்து ரிசர்வேஷனுக்காக குரல் கொடுத்தவங்க. 2 பேருடைய பிரிவு கண்டிப்பா வந்து இந்த மாநிலத்துக்கு ஒரு இழப்புன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேரணும். அரசியல் ரீதியாக சேர்றாங்களோ இல்லையோ, தந்தை மகன்னு சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்வீட். ஓகே, அடுத்த பிக்சர். அண்ணா என்கிட்ட எப்பயுமே சகஜமா பேசுவாரு. என்னன்னு தெரியல, தனிப்பட்ட விமர்சனங்கள் அதிகமா எங்க மேல தொடுக்குறாங்க. எங்க தலைவர் வந்து யாரு மேலும் தனிப்பட்ட விமர்சனம் வச்சது கிடையாது. வழிகள் வேற வேற இருக்கலாம், பாதைகள் வேற வேற இருக்கலாம். திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய இலங்கை போர்ல இருந்து ஆரம்பிச்சார் அவருடைய இயக்கத்தை. அதுல இருந்து அவர் வேறுபட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எப்பயுமே ஒரு சகோதரத்துவமான உறவு அவரோட இருக்கும். மற்றபடி கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பகை உணர்வு இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நைஸ். அடுத்தபடியாக என்னுடைய ஆசான் எப்பயுமே அவர் வந்து எப்பயுமே என்னால விட்டு கொடுக்க முடியாது. அவரும் என்னை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. சரி, இவர் நிஜமா இவர் உங்களுடைய ஆசான் அப்படின்றதான்னு தெரியல, ஆனா இவரும் ரொம்ப சீரியஸான முகம் கொண்டவர். ஆனா சிரிச்சா அவ்வளோ அழகா இருக்காரு சார். நான் ஒரு சமீபத்துல வந்து ஒரு விழால அவரை பார்த்தேன், விழுந்து விழுந்து சிரிச்சார் அவரு. அவர் சிரிச்சா அவ்வளோ அழகா இருக்காரு. நீங்க அவருடைய சிஷ்யர், நீங்களும் சிரிச்சா அவ்வளோ அழகா இருக்கேன். கொஞ்சம் தயவு செய்து நிறைய சிரிங்க சார். அடுத்த போட்டோகிராஃப். அவரை பத்தி தெரிஞ்சதுல முக்கியமான நான் ஒரு ஆள் நான். ஏன்னா அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அவர் கூடயே முக்கியமான, அதாவது அவர் தலைவரான காலத்துல இருந்து முதலமைச்சரான காலம் வரைக்கும் நான் வெளியே வரும்போது ரொம்ப அன்பா அவர்கிட்ட சொல்லிட்டு, இது மாதிரி நான் வந்து கிராஸ் ரூட் பாலிடிக்ஸ் போகணும்னு நினைக்கிறேன், வேற எந்த எதிர்பார்ப்பும் திமுகல இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். என்னுடைய ஃபவுண்டேஷன் வந்து திமுகவும் திமுக தலைமை கிட்ட தான் வந்துச்சு. அதனாலதான் ஒரு தவறு செய்யும் பொழுது என்னுடைய குரல் வந்து ஃபர்ஸ்டா இருக்கே தவிர தனிப்பட்ட பகையோ இல்ல தனிப்பட்ட விமர்சனங்களோ இல்ல ஒரு எதிர்பார்த்து நடக்காத கோவம் எனக்கு கிடையாது. நம்ம ஒரு சண்டை போட்டோம், மக்கள்கிட்ட உண்மையா இருந்து வெற்றி அடைஞ்சோம், ஆனா திருப்பி அதே தவறு செய்யறங்கிற கோவமே தவிர வேற எதுவும் கிடையாது. எப்போதும் நான் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். அடுத்தது சார். இந்தியாவோட நம்பிக்கை எதிர்காலம். ஓகே, ஒரு சாமானிய பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்னு நம்பிக்கை கொடுத்தவர். ஒரு பெரிய லெகசி, ஒரு காங்கிரஸ்ங்கிற ஒரு லெகசி வந்து இந்தியா வந்து அவங்கள மீறி யாரும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு ஒரு லெகசி இருந்துச்சு. திரு வாஜ்பாய் அவர்களே வந்து ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி தான் பிரைம் மினிஸ்டர் ஆச்சு. அதனால தன்னுடைய தன்னம்பிக்கை மூலியமா வந்து ஒரு லெகசியை உடைச்சி ஒரு சின்ன குஜராத்துங்கிற ஒரு ரொம்ப குறைந்தபட்ச ஒரு எம்பிஸ் தான் அங்கிருந்து 15 வயசுல இருந்து உழைப்பால மேல வந்தாரு. அந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாரு. ஒரு பிரைம் மினிஸ்டரா ஒரு சாமானியன் வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இவங்க ஸ்கீம்ஸ்ல தான் நான் படித்தேன். ஆக்சுவலா
அப்ப எப்பயாச்சும் நேரு எடுத்து வருவாங்க. ம். அப்ப திடீர்னு வந்தாங்க இவங்க. ஒரே ஒரு தட்டி தான் நான் லைஃப்ல பார்த்தேன் அவங்கள. பார்த்துட்டு நாங்க லைன்ல நின்றுட்டு இருந்தோம். நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கேப்டனா அப்ப இருந்தேன் நான் நேரு ஸ்டேடியத்துல. வந்துட்டு லைன்ல நின்றுட்டு இருந்தோம், எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் நல்லா கரெக்டா கிடைக்குதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இப்போ பொதுவா ஆபீசர்லாம் தெரியல, உங்களுக்கு பயப்படுவாங்க. எங்களை பார்த்து சொன்னாங்க, எதுவும் சொல்லாதீங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு பேமெண்ட் கம்மியா தான் இருந்துச்சு. அன்னைக்கு அலாட்மெண்ட் 80 ரூபாயோ 90 ரூபாயோ இருந்துச்சு. டக்குன்னு கேட்டாங்க, என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கொடுத்துட்டு பார்த்துட்டு யாரும் எதுவும் பேசல. பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்குன்னு மட்டும்தான் பதில் சொன்னோம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் அனலைஸ் பண்ணாங்க. இவ்வளோ கஷ்டம், மார்னிங் எத்தனை மணி ப்ராக்டிஸ்ன்னு கேட்டாங்க. நாங்கள் மார்னிங் டைமிங் சொன்னோம். மார்னிங் 5:30 மணிக்கு போயிட்டு 8 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் இருக்கு, அப்புறம் காலேஜ் போகணும் அப்படின்னு சொன்னோம். ஈவினிங் 4 மணி டு 8 மணி. ஸோ 8 மணி நேரம் நாங்கள் கிரவுண்ட்ல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இதை கேட்டுட்டு இதுக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன 2வது நாள்ல வந்து எங்களுக்கான அந்த அந்த ஃபுட்டுக்கான அலோன்ஸோட பேட்டா வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். இப்ப அந்த மாதிரி ஒரு பெண்ணா இருந்து இப்ப நாங்களே இந்த 12 மாசம் இந்த திமுக எடுத்து நிக்கிறதுக்கு, அதுவும் எங்க தலைவர் கரூர்ல இருக்க இன்சிடென்ட்ஸை பாக்குறோம், அது மூலமா கேஸ் பாக்குறோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க, ஒரு பர்மிஷன் வாங்க முடியல. ஒரு ஸ்ட்ராட்டஜி அரசியல இருந்து நேரடி அரசியலுக்குள்ள வரும் பொழுது எங்க மேல இருக்க தாக்குதலா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த 12 மாசத்துல நாங்க பார்க்கும் பொழுது, கண்ணை மூடி இவங்களை நினைக்கும் பொழுது, எப்படி இந்த திமுகவை எதிர்த்து ஒரு 30-40 வருஷம் அரசியல் பண்ணாங்கன்னு நினைக்கும் பொழுது, அதுவும் டெல்லி அரசியலை, ஒரு பிரைம் மினிஸ்டர் அவங்க இறந்தவொடனே டெல்லி இன்னைக்கு அதிமுக பாஜக அப்படியே போயிருச்சு. கூட்டணினா அவங்க வந்து முடிவு பண்றாங்க. அப்ப ஒரு பெண்ணா தனியா இருந்து டெல்லி அரசியலும் ஃபேஸ் பண்ணி மாநில உரிமைகளும் விட்டு கொடுக்காம, அதுல முக்கியமா 69% ரிசர்வேஷன் பாலிசியை ஹோல்ட் பண்ணி நின்ன அவங்க மேல வந்து என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அந்த அம்மாவுடைய அர்ப்பணிப்பும் அந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்குல்ல, எனக்கு வந்து அறிஞர் அண்ணாக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இவங்க தான் வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளுமை. சூப்பர். ஓகே சார், அடுத்த போட்டோகிராஃப். எப்படி ஒரு வார்த்தையில சொல்ல போறீங்க? சமூக நீதியோட தலைவர். சூப்பர் சார், அதுல எவ்வளவு சொல்லிருக்கீங்க அந்த ஒரு வார்த்தையில. வா, ஓகே. எங்க அண்ணன், எங்க தலைவர், இவர் தான் எதிர்காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. எல்லாத்தையும் மாத்துவார். நம்ம என்னெல்லாம் பிரச்சனை சொல்றோமோ எல்லாத்தையும் மாத்துவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையின் ஒரே முகம் இன்னைக்கு அவர் தான். சார், இப்போ ஒரு சில பிக்சர்ஸ் சார் உங்களுடைய ஃபேவரட்ஸ் தான். அந்த பிக்சர்ஸை பார்த்த உடனே உங்க மனசுல டக்குன்னு வரக்கூடிய விஷயங்கள் என்ன? இது ஏன் உங்களுடைய ஃபேவரட்? நாங்க நினைக்கிறோம் இது உங்க ஃபேவரட்ஸ்னு, பட் ஐ ஹோப் யூ ஆர் ரைட். போடுங்க ப்ளீஸ். உங்க டேபிள்ல இந்த புக் இருக்குல்ல சார், the constitution is on your table. எப்பயுமே இருக்கும். அது ஏன்னா அப்படின்னா, இந்த புக்குன்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷன்னா அம்பேத்கர் எழுதுனது வந்து எல்லோரும் சமம், ஒரு கவர்மெண்டே தப்பு பண்ணாலும் நம்ம வந்து ஜுடிஷியல்ல நம்ம ஃபைட் பண்ண முடியும், நமக்காக வந்து நிக்கலாம். அப்ப நான் எலெக்ஷன்ல வந்து நின்று வைக்கும் போது, எலெக்ஷன் முடிஞ்சுன்னு சொல்லும் போது நான் வந்து ரிட் போட்டேன் போயிட்டு கோர்ட்ல, டெல்லி ஹைகோர்ட்ல. அந்த ரிட் என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்டே தப்பு பண்ணாலும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லுது. ஸோ இதுக்கான அத்தாரிட்டி எங்கிருந்து வருதுன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் வருது ஆக்சுவலா. ஸோ கடவுள், கோயில், மதம்ங்கிறதுக்கு மேல இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கா நான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படின்னா சாதி, மதம், இனம், மொழி, அப்புறம் ஜெண்டர் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய கனவு எது இருந்தாலும் சட்டம் உங்களுக்கு உங்க கூட நிக்குது அப்படின்னு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து அம்பேத்கர் உருவாக்குனது வந்து எனக்கான ஒரு முக்கிய அடித்தளம் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு காப்பியை நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த தருணத்துல யாருக்கு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? இந்த தலைவர் விஜய் அவர்களை பார்க்கும்போது முத அவருக்கு நான் கிஃப்ட் பண்ணிட்டேன். இது வந்து இன்னைக்கு நான் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இதை கொடுத்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் அதை பத்தி படிச்சது இல்லை அவரு. ஸோ படிக்காதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை மக்கள் சந்திக்கிறாங்க. இன்னொன்னு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை.
ரெண்டு பேரும் படிச்சாங்கன்னா நாடு நல்லா இருக்கும். படிக்காதனால பல பிரச்சனைகள் வருது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் படிக்காதனால சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த எங்க அண்ணன் கட்சி தொடங்க வேண்டியதாயிருச்சு, நாங்க ஃபைட் பண்ண வேண்டியதாயிருச்சு. அட்லீஸ்ட் அவர் பையனாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறேன். டைம் இருந்தா படிப்பாங்க, அதுக்குள்ள கவர்மெண்ட் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். விஜய் சாருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சந்திச்ச உடனே கொடுத்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்றீங்க இந்த கிஃப்ட். அவர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்ன சார்? when you maybe joined the party, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வரும்போது, இப்போ ஆஸ் அ பொலிட்டிஷியனாக நீங்க வடிவெடுக்கும்போது உங்களுக்கு முதல்ல கொடுத்த கிஃப்ட் என்ன? மறக்க முடியாத ஸ்பெஷல் கிஃப்ட். அம்பேத்கரோடைய புக்கு தான் எனக்கு முத அவர் கொடுத்தாரு. ஏன்னா அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு, எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அந்த நேரத்துல நான் வந்து ரொம்ப எமோஷனலா அங்கதான் கனெக்ட் ஆனேன். வேற எந்த இதுவுமே எனக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து விஜய் நான் பார்த்தது இல்ல, பேசினது இல்ல. ஏன்னா எனக்கு சம்பந்தமே கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க கூட அந்த கட்சியில வந்து நம்ம சேரணும், இப்படி இருக்கணுங்கிற பதிவு கூட நான் எங்கேயும் பண்ணதில்லை. சோ அப்போ அந்த எங்க அம்பேத்கர் புக்கை வந்து என்னோட சின்ன வயசுல இருந்து குறிக்கோளோ அந்த புக் ரிலீஸ் அன்னைக்கு நல்ல முறையா நடந்து முடிஞ்ச பிறகு அது வந்து அந்த இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் இல்ல, ஒரு நேஷனல் நியூஸ் ஆச்சு அது. அப்ப வந்து ஒரு ஹக் பண்ணி அந்த புக்கை கொடுக்கும் பொழுது எமோஷனலா அங்க கனெக்ட் ஆனேன் நான் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய பயணம் வந்து அதுக்கப்புறம் அந்த அந்த சந்தேகங்கள் பிரச்சனைகள் வந்து நான் ரிலீவ் ஆன பிறகு அவரு பேசினாரு. அதுக்கப்புறம் சேர்ந்தோம். அவர்கிட்ட இருந்து வந்த முதல் புக்கு வந்து எல்லோருக்கும் தலைவரான அம்பேத்கர் புக்கு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் சொல்ல முடியும். வண்டர்ஃபுல், சூப்பர் சார். என்னுடைய உயிர் நாடி அது வந்து என்ன, ஏன் அப்படின்னா பொதுவா விளையாட்டுத்துறையை வந்து ஜென்ரலா சில பேர் வந்து ஒரு 10-12 வயசு தேர்ந்தெடுத்துருவாங்க, ஒரு தேவைக்காக சேருவாங்க. இது வந்து என்னுடைய வாழ்க்கை முறையா மாறிச்சு. ஏன் வாழ்க்கை முறையா போச்சுன்னா, உங்களுடைய தனிமை வந்து நீங்க ஒரு 5 வயசுல இருந்தே ஒரு தனிமையா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. ஒரு அப்பா இல்ல, அம்மா இல்ல, ஒரு இருக்கும் பொழுது ஒரு தனிமைங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான வாழ்க்கை உங்களுக்கு. அது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்ப 13-14 வயசுல வந்து இன்னும் அந்த வளரக்கூடிய அந்த டீனேஜ் பருவத்துல வந்து நீங்க இந்த உலகமும் சரி, இந்த சமூகமும் சரி, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியதுங்க உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு அப்படிங்கிற ஒரு ஜேர்னி எப்பயுமே இருக்கும். ஸ்கூல்ல போகும்போது அப்பா அம்மா இல்லாத பொழுது எல்லாரும் வந்து ஒரு கேலி கிண்டலா வந்து என்னை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அப்பா இல்ல, அம்மா இல்ல, யாருமே இல்ல, இவர் வந்து அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்க, இவர் ஒரு ஆர்ஃபன், ஒரு அனாதை, இப்படிலாம் வந்து நிறைய பேச்சுக்கள் வரும் பொழுது என்ன வந்து நான் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் என்னுடைய கோச் வந்து என்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது, இந்த ஸ்போர்ட்ஸ்ல தேர்ந்தெடுக்கும் பொழுது, நான் அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் விளையாடும் போது அதுல நம்பர் 1 ஆகும் போது அந்த ஸ்கூல்ல வந்து எனக்கான பாராட்டுகள் கிடைக்கும் பொழுது, அன்னையில இருந்து 13-14 வயசுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நமக்கு யாருமே இல்லைனாலும் நம்ம ஒரு துறையில நம்ம சிறந்திருந்தோம்னா, நமக்கு எதுவுமே இல்லைனாலும் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு எங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு மைண்ட மாத்துச்சு அப்படின்னா, பாசிட்டிவா என் லைஃபை மாத்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் தான். அப்ப நம்ம காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், காலையில இருந்து பிராக்டிஸ் பண்ணணும், ஈவினிங் பிராக்டிஸ் பண்ணணும், எல்லா மேட்சும் வின் பண்ணணும், மெடல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேரியை வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணுச்சு. இந்த தனிமை லைப்ரரியில போய் அரசியல் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து திருச்சியில இருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டானாலதான் நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல நான் பொலிட்டிக்கல் சயின்ஸே படிக்க முடிஞ்சிச்சு. ஒருவேளை நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம், எனக்கான பொலிட்டிக்கல் தாட்ஸும் சரி, சிந்தனையும் சரி இந்த அளவுக்கு வந்திருக்குமா இல்ல அதை நோக்கி போயிருப்பானாங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலா. சோ அப்ப மேடம் ஜெயலலிதா வந்து ஸ்கீம்ஸ் உருவாக்கி இருந்தாங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுசும் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் வந்து யாரோ அதுல வந்து நம்ம வந்து இங்க சென்னை நேரு ஸ்டேடியத்துல ஹாஸ்டல் வந்து ஃப்ரீ, அகாமடேஷன், எஜுகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் வளர்த்த புள்ள நான் ஆக்சுவலா. கவர்மெண்ட் தான் என்ன வளர்த்துச்சு, கவர்மெண்ட் தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்துச்சு, கவர்மெண்ட் தான் படிக்க வச்சுச்சு. அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள நான் போகணுங்கிறது சிந்தனை சின்ன வயசுல இருந்தே வந்துச்சு. அப்ப எனக்கான ஒரு அப்பா அம்மா என்னென்னலாம் செய்வாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் மூலயமா எனக்கு முதல்ல ஒரு ட்ரெஸ் கிடைச்சிச்சு, எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. ஒரு விளையாட்டு வீரன், ஒரு காலேஜுக்குள்ள போகும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுங்கிற ஒரு அங்கீகாரம். அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் என்ன ஆச்சுன்னா, நீ யாரு, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, நீ என்ன சாதி, நீ என்ன மதம், இது எல்லாம் எஜுகேஷன்ல கூட ஜாதி மதம் இருக்கும். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல
சாதி மதமே இருக்கக்கூடாது. நாங்க எல்லாம் ஒரு கவர்மெண்ட்ல 50 பேர் சேர்ந்து படிப்போம். அது தூத்துக்குடிக்காரங்க இருப்பாங்க, கன்னியாகுமரிக்காரங்க இருப்பாங்க, மதுரைக்காரங்க இருப்பாங்க. எல்லா பசங்களும் சேர்ந்து இருப்போம், எல்லாம் ஒன்னா விளையாடுவோம், கேர்ள்ஸ் பிளேஸ் விளையாடுவோங்க, எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். இந்த விதமான அனுபவம் வந்து சின்ன 15 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுங்க வந்தது. என்ன அளவில சாதினா என்ன, மதம்னா என்ன, மொழினா என்ன, இதெல்லாம் கடந்து விளையாட்டுங்கிறது ஒரு உணர்வா மாறுச்சு. அதனாலதான் இன்னைக்கும் வந்து 5 மணிக்கு நான் கிரவுண்ட்ல இருப்பேன், பிளேயர்ஸோட இருப்பேன். அவங்களுக்கு தேவையான செஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டம் 9 மணிக்கு ஆஃபீஸ் பக்கமே நான் போவேன். இது வந்து என்னுடைய உயிர் நாடி. அரசியலும் சரி விளையாட்டும் சரி 15 வயசுல இருந்து என்னோட உயிர் நாடி. சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். என்னுடைய லைஃபோட முதல் ஆசான் அவரை பேஸ் பண்ணி தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே ஆரம்பிச்சிச்சு. அவரை பேஸ் பண்ணி தான், அறிஞர் அண்ணாவை பேஸ் பண்ணி தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் சரி அரசியல் முடிவு கடைசி நிமிஷம் வரைக்கும். அவர் என்ன பேசினாரோ, அவர் என்ன சொன்னாரோ, என்ன மாதிரி நிர்வாகத்தை உருவாக்கணும்னு நினைச்சாரோ, அவரை வந்து நான் வந்து ஒவ்வொரு வரியா படிச்சிருக்கேன். அவர் பிறந்ததுல இருந்து அவர் இறந்த வரைக்கும் அவருடைய கனவுகளையும் அவருடைய குறிக்கோளையும், அந்த குறிக்கோளோட போகணுங்கிறதா என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். அண்ணா ஆதவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே பிரிக்க முடியாதது, எப்பயுமே இணைந்து இருக்கும். அண்ணாவுடைய கொள்கைகளை இந்த இடத்துலதான் வந்து ஒரு பயிற்சியா இருந்த இடம். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிற ஒரு படிப்புங்கிறது என்னுடைய பயணத்துடைய ஒரு அடித்தளம் இந்த காலேஜ்ல இருந்தா உருவாச்சு. என்னுடைய அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு இருக்க அரசியல் வாழ்க்கைக்கான ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். கல்லூரியில இருந்து அது ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தோழர்கள், நிர்வாகிகள் அதிகமா அங்கதான் சந்திக்கிறோம் நாங்க ஆக்சுவலா. ஸோ அவங்க கிட்ட இருந்து கலந்து ஏன்னா அந்தந்த மாவட்ட செயலாளர்களோ கழக நிர்வாகிகளோ அவங்கள அதிகமா சந்திக்கக்கூடிய இடம் அது. நம்மளுடைய கட்சி தலைவர் அண்ணன் அவர்கள் அதிகமா வந்து டிஸ்கஷன் பண்ணக்கூடிய இடம் அது. ஸோ இங்க இருந்து பல திட்டங்கள் வந்து நம்ம வந்து உருவாக்குவோம். போகும்போது எப்பயுமே குறைஞ்சபட்சம் ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. என்னை பார்த்தவொடனே எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆக்சுவலா ரொம்ப அன்பா பாசமா எப்போ போனாலுமே ஒரு 500 பேர் ஓடி வருவாங்க, போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, அவங்க எந்த ஊரு, அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லுவாங்க. ஸோ கட்சியோடைய நம்மளுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் சந்திக்கக்கூடிய இடமா இருக்கும் பொழுது இன்னைக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் அப்படின்னா இந்த இடம் தான். ஏன்னா அவ்வளோ பேரை வந்து நாங்க சந்திக்க முடியும் அந்த இடத்துல. ஜனநாயகன் நீங்க பாத்துட்டீங்களா சார்? இல்ல யாருமே பார்க்கல. அது எப்படி பார்க்க முடியும்? ட்ரெய்லர் தான் மக்கள் உலகமே பார்த்துச்சு. உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது? கண்டிப்பா பிடிச்சது. அந்த ராவணன் பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ராவணன் பாட்டு போடும்போது பொதுவா ராவணன்கிற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேரக்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரசிச்ச பாட்டு ஏதாவது இருக்கா ஒரு லிஸ்ட்ல? இப்ப டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு பூக்களையும் சொல்லிட்டு இந்த ஒரு ஆட்டோகிராஃப் அது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை முன்னாடி சின்ன வயசுல கேட்டிருக்கேன். சூப்பர். ஓகே சார், தியேட்டருக்கு போய் பயங்கரமா கொண்டாடின படம் ஏதாவது இருக்கா? இல்ல பெருசா அது மாதிரி போனதில்லை. தியேட்டருக்கே போனது இல்லைல்ல சார்? இல்ல அவ்வளவா போனதில்லை. ஒரு 2 படத்துக்கு போயிருப்பீங்களா? போயிருக்கேன், படத்துக்கு போயிருக்கேன், நண்பர்களோட போயிருக்கேன், சம்டைம் கூட இருக்கவங்களோட போயிருக்கேன். பட் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஆஃப் டைம்ல கிளம்பி போன கதை தான் நிறைய இருந்திருக்கு. ஸோ அதனால ஒரு இடத்துல என்னால உட்கார முடியாது. பொதுவா அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வேலையில நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். கிடையாது. You prefer sports films அந்த மாதிரி? ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். தங்கல் அந்த மூவி வந்து பார்த்தேன். நம்ம ஹரியானால வந்து பொதுவாகவே ஸ்போர்ட்ஸ்னாலே வெறும் மென் ஓரியன்டா இருக்கும். ஸோ அது வந்து நாங்க வந்து ஃபைட் பண்ணுவோம். ஸோ மெடலுங்கிறது வந்து கோல்டு மெடலுங்கிறது மேலுக்கும் ஒண்ணுதான், ஃபீமேலுக்கும் ஒண்ணுதான். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து நாங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக ஃபைட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அசோசியேஷன்ல வந்த பிறகு 2 பேர்த்துக்கும் வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், 2 பேர்த்துக்கும் ஈக்குவலான பிளாட்ஃபார்ம்ஸை கொடுப்போம். அது தங்கல்ல வந்து சக் தே இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஹாக்கி மூவி. ஸோ அதுவும் அப்படிதான் வந்து எப்படி வந்து எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்து ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இங்கேயும் அந்த மாதிரி பிகில்ங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. ஒரு டீமா சேர்ந்து முக்கியமா வந்து பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், ஆனா பெண்கள் வந்து அந்த துறையில வந்து ஸ்போர்ட்ஸ்ல எப்படி சாதிக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு.
இது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் மூவி வந்து கொண்டு வரணும் நாங்க வந்து அப்பையில இருந்தே சொல்லுவோம் நாங்க ஆக்சுவலா. அது மாதிரி இடைவெளின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அதுவும் ஒரு பாக்ஸர், நாங்க ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ்ல இருக்கும்போது நாங்க ஒரு ஃபுட்டுக்காக தான் முதல் ஸ்போர்ட்ஸை விளையாடுவோம் நாங்க ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வில்லேஜ்ல இருந்தும் ஒவ்வொரு பிளேயரும் கிளம்பி வருவாங்க. ஒரு சாதாரண விவசாயி, ஒரு மீனவன், இந்த மாதிரி பசங்க தான் வந்து பொதுவாகவே ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப டஃபா வந்து விளையாட்டு ஜெயிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காத பொழுதோ இல்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில வந்து பெண்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து சரியான வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காத பொழுது அதுக்கான ஃபைட்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும் பொழுது அது சொசைட்டிக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் கொடுக்குங்கிறது ஒரு தாட் அது. ஸோ அதனால அந்த படம்லாம் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கும். ஆக்சுவலா சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம். சூப்பர் சார். இப்போ ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசும்போது 3 விஷயம் சொன்னீங்க சார். ஒன் இஸ் ஃபுட், ஒன் இஸ் அ கவர்மெண்ட் ஜாப், ஒன் இஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இந்த 3 கண்டிப்பா வேணும் அப்படின்ற ஒரு தேடல்ல தான் ஓடுன்னு. அந்த இமோஷனலா நீங்க கனெக்ட் ஆகிறது ஃபுட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கம்ஃபர்ட் ஃபுட் என்ன? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது சாப்பிட்ற விஷயம் என்ன? ஜாலியா நீங்க 1.5 வருஷத்துல இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா பொதுவா ஜாலியா இருக்கிற டைம்ல சாப்பிட்ற சாப்பாடு என்ன? இல்ல, நாட் அ ஃபுட்டி. நான் இதுதான் பிடிச்சி எப்படி சாப்பிட்றலாம் கிடையாது. சின்ன வயசுல ஹாஸ்டல்ல இருந்ததுனால அதே ஃபுட்டு தான். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கும்போது நான் என்ன ஃபுட்டு சாப்பிடணும் அதே தான். ஸோ எங்க பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பாட்டி என்னெல்லாம் அப்ப சமைச்சு எனக்கு கொடுப்பாங்களோ, நான் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் நான் ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து நார்மல் நம்ம வீட்டில் என்ன மத்தியானம் காய்கறிகள், சாம்பார் அந்த மாதிரி இருக்கும். காலையில வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். நைட்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுட் அவாய்ட் பண்ணிடுவோம் ஆக்சுவலா. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளா தான். ஹோட்டல்ஸ் போக மாட்டோம், ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்டது இல்லை நான் ஆக்சுவலா. ஸோ சன்னியாசியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சார். நானும் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க ஜாலியா இருக்கும் அப்படி பார்த்தா ரொம்ப சீரியஸாவே இருக்கீங்களே சார். இந்த சீரியஸ்னஸ் இஸ் பை சாய்ஸா இல்ல திஸ் இஸ் யுவர் கேரக்டரா? பை சாய்ஸ் எல்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஒரு நமக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ஸ் கிடையாது. சின்ன வயசுல வந்து எதா இருந்தாலும் ஃபைட் பண்ணி தான் நம்ம வந்து நமக்கான தேவைகளை எடுத்துக்கணும். எங்க பெரியம்மா வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலா. அவங்க வந்து தெலுங்கு ஐபிஎஸ் வந்து அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல நம்பர் 1 பெண் ஐபிஎஸ் ஆனாங்க ஆக்சுவலா. ஸோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க நமக்கு எப்பயுமே ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. நான் போய் சின்ன வயசுல போய் ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட ஹெல்ப் செய்யவே மாட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுல, நான் சொல்றது ஒரு 15-16 வயசுல இது வேணும் அது வேணும்னா கூட ஹெல்ப் செய்யவே மாட்டாங்க அவங்க. ஆனா மோட்டிவேட் நிறைய பண்ணுவாங்க. அப்ப அவங்க எப்படி நான் வளரணும்னு நினைச்சாங்கன்னா, நீ ஃபைட் பண்ணி நீ மேல வரணும் அப்படிங்கறதான் என்ன வந்து என் மைண்ட் செட்ல வந்து. ஏன்னா அவங்க அப்படிதான் ஃபைட் பண்ணி மேல வந்தாங்க. ஆஸ் ஏ உமனா ஒரு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸரா, அதுவும் காவல்துறையில வரணும் அப்படின்னா, எந்த பேக்ரவுண்டும் வெறும் போர் பேக்ரவுண்ட் வந்து வரணும் அப்படின்னா, எங்க அம்மா வந்து படிச்சாங்க. ஆனா வந்து அவங்களுடைய கனவை நிறைவேற்ற முடியனால சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஆனா எங்க பெரியம்மா கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி அவங்களுக்கு எதை தேவையோ அதுக்காக டிட்டர்மினேஷனா நின்னாங்க. அதனாலதான் அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனாங்க, அதனாலதான் அவங்க டிஜிபி ஆனாங்க. ஸோ அவங்கள நான் பார்க்கும் பொழுது சின்ன வயசுல இருந்தே வந்து வீட்டுல எப்பவுமே லைப்ரரி இருக்கும், அவங்க படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்காது, படிப்பாங்க. நல்ல எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க. ஸோ நான் கொஞ்சம் அவங்கள பார்த்து வளர்ந்தவன் நான். பெரிய நிறைய நண்பர்கள் கிடையாது. ஸோ எங்க பெரியம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு தேடல்லே அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா ஃபேமிலி இவங்கெல்லாம் இல்லாத போது எனக்கும் அந்த ஒரு 14 வயசுல இருந்தே ஒரு தேடல்கள் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ 14-15 வயசுலேயே லைப்ரரியில என்னை விட்டுட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அப்பையில இருந்தே தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு 15 வயசுலயே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும், அதுல இருந்து அரசியல் ரீதியா எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து சின்ன வயசுலயே வந்ததுனால அதை நோக்கிய பயணத்திலேயே எனக்கு இருக்கும் பொழுது அதுக்கான வேலையை நான் செஞ்சாகணும்னு நினைப்பேன். நான் 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா தூங்குறதுக்குள்ள என்னுடைய வேலை என்னெல்லாம் அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கும். நண்பர்கள் பெருசா கிடையாது. அதனால வந்து வீடு ஒர்க்கு இப்படிங்கிறதான் என்னோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதனால 5 மினிட்ஸ் சாப்பிடணும், ஓகே, இப்படிதான் ரன்னிங்ல தான் இருப்பேன் எப்பயுமே. அந்த ரன்னிங்லேயே இருக்கிறதுனால லைஃப் வந்து எனக்கு ஒரு ஜேர்னியா இருக்கும். எம்டியா இருந்தேன்னா என்ன வந்து நானே என்ன ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால வந்து மித்தபடி அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ற மாதிரி இப்ப எனக்கான இந்த கட்சியில வந்து ஜெனரல் செக்ரட்டரி எலெக்ஷன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப என்னுடைய வேலை காலையில இருந்து
அண்ணன் தலைவர் வந்து எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காருன்னா, நான் தமிழ்நாடு முழுசும் நான் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கான டைம் இல்ல, நான் வந்து என்னை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட வேலையை வந்து எல்லாருக்குமானது நான் செய்யணும் ஆக்சுவலா. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. திங்க் சீரியஸ்.